Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேத்ஸில் தான்ப்பா. சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5 அதாவது எக்ஸசைஸ் 1.5ல் 9th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 9th சம் என்ன பண்ணணும்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். let f is equal to -1, 3, 0, -1, 2, -9 sorry 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. be a linear function from z to z into z அதாவது ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஜட்னா என்னன்னா ரியல் நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ரியல் நம்பர்னா என்ன -1, 0, +1 பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் 0 எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இப்போ சொல்யூஷன் போட்டு ஃபைண்ட் போட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் போட்டு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா த லீனியர் ஃபங்க்ஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, த லீனியர் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த த லீனியர் ஃபங்க்ஷன் போட்டு அதாவது லீனியர் ஃபங்க்ஷன்னாலே எப்படி இருக்கும்னா இப்போ ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். லீனியர் ஃபங்க்ஷன்னாலே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதுதான் வந்து லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேப்பா. அதுக்கப்புறம் இப்போ -1, 3 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இருக்குல்லையா -1, 3. ஸோ -1, 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த -1 வந்து எக்ஸாக இருக்கும். 3 வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவாக எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஜட் இன்ட்டு இஜட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எக்ஸ்னால் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த இப்படி எழுதிட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்குல்லையே அப்போனா ஏ போட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டு ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு போட்டு இங்கே என்ன இருக்குது எக்ஸோட வேல்யூ -1னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு 3ன்னு இப்படி போடணும். ஸோ இப்போ வந்து ஏ இன்ட்டு -1 என்ன -a. ஸோ -a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 0, -1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 0, -1னா இங்கே 0, -1ன்னு போட்டு அதுக்கப்புறம் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். அதுக்கப்புறம் இப்போ 0, -1 போட்டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இங்கே போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போட்டு அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு எடுத்துக்கணும். இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னா இப்போ எஃப் ஆஃப் போட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போட்டு ஈக்குவல் டு போட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா ஏ போட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும் ப்ளஸ் பி போடணும் ஈக்குவல்டுன்னு போட்டு -1. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஏ இன்ட்டு 0 என்ன 0. ஸோ 0 ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும் -1. ஸோ அப்போனா பியோட வேல்யூ -1. ஸோ பியோட வேல்யூ -1 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. இது ஒரு வேல்யூவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் புட் தி value b is equal to -1 in first equation. அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ போடணும். ஸோ -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 இல்லையாப்பா. ஸோ -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு போட்டு ஸோ -a போட்டு பிக்கு பதிலாக -1 போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 3 போடணும். ஸோ -a இஸ் ஈக்குவல் டு இந்த -1 இந்த பக்கம் போனால் +1 வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு 4 வந்துடும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு -4ன்னு வந்துடும். சரி அப்பா இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏயோட வேல்யூ -4 பியோட வேல்யூ -1 கிடச்சிருக்கு. ஸோ அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் என்ன ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -4 எக்ஸ் அப்படியே போட்டு ப்ளஸ் பிக்கு பதிலாக -1ன்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.